காலை வழிபாட்டில் ஆண்டவரை தொழுது கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி அவருடைய பாதத்தில் துதி தோற்றங்களை ஏறெடுக்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் உலகில் பிறந்த ஏதோ ஒரு மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்துவின் நீடி இணைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம், ஜெபம் செய்வோம். எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறவிடமாய் இருக்கிற உன்னதமான நல்ல ஆண்டவரை நீ கொடுத்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. கடந்த 2024 ஆண்டு முழுவதும் நீர் எங்களோடு கூட பயணித்தீர், எங்களோடு கூட உலாவினீர், எங்களுடைய உடன் பங்காளியாக இருந்தீர். எல்லா நிலையிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையாக இந்த புதிய ஆண்டை காண செய்த தயவுக்காக உங்களுடைய பேர் அன்பிற்காகவும் நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தகப்பனே, நீர் கொடுத்த இந்த ஆண்டிலும் இந்த முதலாவது மனமகிழ்ச்சி நாளிலும் உடைய திருப்பாத்திரம் வந்து நின்று ஆண்டவரே முழு இருதயத்தோடு துதிக்கவும் முழு ஆத்மாவோடு தேடுவோம். அது மாத்திரமல்ல தகப்பனே, தூய பந்தியில் ஆண்டவரே உடைய ரத்தத்தையும் ஆண்டவரே உங்களுடைய சரீரத்தை நாங்கள் உட்கொள்ளும் போது மறுபடியும் உங்களோடு கூட நாங்கள் வைத்துக்கூட உடன்படிக்கைகளை புதுப்பித்துக் கொள்ள போகிற மாபெரும் தயவுக்காகவும் நீ கொடுக்கிற நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிமை குறித்த இந்த ஆராதனையில் தூய ஆவியானவரே நீர் கடந்து வர வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். இங்கே ஏற்படுகிற எல்லா ஜெபங்களிலும் பாடப்படுகிற பாடல்களுடையாகவும் வாசிக்கப்படுகிற ஆண்டவரே உங்களுடைய பாடல்களுடையாகவும் கேட்க போகிறோம் உங்களுடைய வார்த்தை நிமித்தமாகும் நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் எங்கள் அனைவரையும் தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரமே மகிமைப்படும் மாநில மகன் இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கடவுளை போற்றுமானமாகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனைகளை 6வது பாடல் சீர்மிகு வான்புவி தேவா சோஸ்திரம் சித்திப்பு யாவை படைத்தாய் சோத்திரம் என்ற பாடலை போற்றி பாடலாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடி ஆண்டவரை போற்றுவோம். பாருங்கள். Amen.
யாத்திரையாகும் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 14 முடிய. யாத்திரையாகும் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 14 முடிய. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஊட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலைகளிலிருந்து அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்னியால் ஜுவாலித்தது, எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டிச் சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலக்கி போடு, நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்த்த பயணத்தினால் தன் முகத்தை மூடிக்கொண்டார். அப்பொழுது கர்த்தர், எய்திருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஆலோசனை இருந்தால் அவர்கள் இருக்கிற கூட்டுகளை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எய்திருக்கைக்கு விடுதலையாகவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பால் தேன் ஓடுகிற நகமும் விசாலமான தேசத்தை கொண்டு போய் சேர்க்கவும் விரும்பினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து இருக்கிறது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பாவடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பாவடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றார். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயோடே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உள்ளத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக என்றார். வாசிப்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேதபடி வாய்ஸ்தாய்த்து தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. தெரிந்துகொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10 வரை. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6லிருந்து 10 வரை. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போனபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தேனியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள்.
பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வவல்ல பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் பிதாவுக்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிக்கப்பட்டவர். தெய்வத்தின் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனின் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மை உடையவர், சகலையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாதை அவதரித்து மனிதனானார். நமக்காக பதினாறு காலத்தில் சிலுவையில் அறைந்து பாடுபட்டு அடக்கப்பட்டார். வேத வாக்கியப்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்தில் ஏறி பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிரோடையும் மதிப்போடையும் நியாயம் கேட்க அக்னியோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு இல்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவின் குமாரனின் உறவுள்ளவருமாய் பிதாவுடன் குமாரனுடன் கலந்து தீர்க்கதரிசனமாய் உடையவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபையை விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்புக்கு ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிலே மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மரணத்திலே ஜீவன் உண்டாகும் என்று அறிக்கையிலே. சபையார் அமர்வோம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 27. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் திறனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ரட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் எழுப்பினாலும் என் இருதயம் பயப்படாதே. என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். அதையும் நாடுவேன். நான் கற்பனை பார்க்கிறேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மணியின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை கர்த்தாவே, நான் கூட்டுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருள் செய்யும். உமது முகத்தை எனக்கு மரியாதையும் நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும். நீர் எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழவிடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாதியாக இருந்ததால் கெட்டுப் போய் இருப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் தாவதாக ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சகலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். அமர்வோம்.
ஜெபம் செய்வோம். எங்கள் வார்த்தையாகிய கடவுளை, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். நீர் எங்களோடு கூட இடைபெற வேண்டுமா நாங்கள் சொல்லுகின்றோம். ஆவியானவருடைய உலாவுதலை நாங்கள் உணரத்தக்கதாக எங்களிடம் இருக்கின்ற துக்கத்தின் ஆவிகளும் தூக்கத்தின் ஆவிகளும் நீர் எடுத்து போட்டு வசனத்தை நல்லாக நாங்கள் தியானிப்பதை கர்த்தர் உதவி செய்கிறோம். நாங்கள் சிறுகவும் நீங்கள் மத்தியில் வாசம் அடைகிற எங்கள் தேவனை பெருக வேண்டுமா நாங்கள் சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைந்த இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு தோத்திரங்கள் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை யாவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த ஒரு மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்காகவும் எனக்காகவும் அடித்து சிறுவில் அலைந்து மறைந்து அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் உயிர் திறந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவின் வலது வாசல் வீட்டிலிருந்து தொடர்ந்து வலது பேசிக் கொண்டிருக்கிற ஜீவனுள்ள ஆண்டவருக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்காக முதலாவது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வசனத்தை சொல்வதற்கும் ஆராதனை நடத்துவதற்கும் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நல்கிய திருச்சபையின் ஆயர் அவர்களுக்கும் என்னுடைய உளமான நன்றியும் என்னை மிகுந்த அன்போடு ஏற்றுக்கொண்ட உங்களை யாவரையும் மறுபடியும் நான் வாழ்த்துக்களை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை யாவரையும் இந்த புத்தாண்டிலே முதல் வாரத்திலே சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு வாரமும் நம்முடைய தென்னிந்திய மாமன்றமானது ஒரு குறிப்பிட்ட தலைப்பினை கொடுத்து அதை தலைப்பின் வழியாக திருச்சபை மக்களை ஒன்றிணைக்கவும் வழிநடத்தவும் சத்தியத்தின் ஆழங்களை அவர்கள் அறிந்து கொள்வதும் அது மாத்திரமல்ல சத்தியத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையாக பெற்றுக்கொண்டு அவர்கள் இந்த பூமியிலே ஒளி பெற்றவர்களாக ஒளியின் நடப்பவர்களாக கிறிஸ்துவின் அன்பை மாத்திரமல்ல கிறிஸ்துவின் ஒளியை பிரதிபலிப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு தலைப்பினை கொடுத்து அந்த தலைப்பின் வழியாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்தபடி இந்த வாரம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பு என்னவென்றால் மீட்பிற்கான வெளிப்பாடு. மீட்பிற்கான வெளிப்பாடு. மீட்பு என்றால் என்ன? வெளிப்பாடு என்றால் என்ன? மீட்பு என்றால் மிக லகுவாக எளிமையாக நாம் புரிந்து கொள்ள முடியும். மீட்பு என்றால் ரட்சிப்பு, விடுதலை, ஒரு துன்பத்திலிருந்து ஒரு முக்கியமான காரியங்களை நம்ம விடுவிப்போம் என்று நாம் சொல்லலாம். வெளிப்பாடு என்பது ஒரு காரியங்கள் பின்னால் தெரிவிக்கப்படுகிறதை முன்னமே ஒரு நபருக்கு அது முன்னிறுத்தி சொல்வது. பின்னால் இப்படி நடக்கப் போகிறோம் என்ற காரியங்களை முன்பாகவே கடவுள் தன்னுடைய சீடர்களை கொண்டோ நமக்கு பிரியமானவர்களை கொண்டோ தீர்க்கதரிசிகளை கொண்டோ நியாயாதிபதிகளை கொண்டோ தன்னை கொண்டோ தான் நேசிக்கிற பிள்ளைகளை கொண்டோ தான் விரும்புகிற மக்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்ற காரியங்களை முன்னேற்றமாக சொல்வதுதான் வெளிப்பாடு என்று சொல்வார்கள். இப்பொழுது இந்த மீட்பு, இந்த வெளிப்பாடு ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல பரிமாணங்களை பெற்று பல நிலைகளிலே மக்களுக்கு அது சொல்லப்பட்டு வருகிறது. நீங்கள் எல்லாரும் என்னை பார்த்தாலே என்ன கொஞ்சம் அது புதுசாக இருக்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயா சரிங்களா? உங்களுடைய திருமணத்தை சார்ந்த ஒரு நபர் தான், நானும் நம்முடைய திருமணத்தை சார்ந்த ஒரு நபர் தான். கொஞ்சம் நீங்கள் எல்லாரும் இறுக்கமாக நீங்கள் இருக்க வேண்டாம், பி ரிலாக்ஸ். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மீட்பின் வெளிப்பாடு, இதன் மூலமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிற சத்தியம் என்ன? இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்ட நான் இன்றைய நாளிலே திருச்சபையிலே நடைபெற இருக்கின்ற இந்த தூய பந்தியிலே என்னை இணைத்துக் கொள்வதன் வழியாக கர்த்தருக்கும் எனக்கும் உள்ள அந்த உடன்படிக்கையை நான் எப்படி புதுப்பித்துக் கொள்கிறேன், அவருடைய வெளிப்பாடை நான் பெற்றுக்கொண்டு மீட்பின் தூதுவர்களாக இந்த உலகத்திற்கு நான் கடந்து செல்ல வேண்டும் என்றால் இன்றைய நாளில் நாம் வாசித்த இந்த திருமறை பகுதி எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றது, என்ன நான் அறிந்து கொள்ள இருக்கின்றேன் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் முதலாவது இருக்க வேண்டும். மீட்பை குறித்து பல முரண்பாடுகள் இந்த நாளிலே காணப்படுகிறது. சில பேர் நினைக்கிறாங்க, சில ஒழுக்கமான காரியங்களை செய்தால் நான் மீட்கப்பட்டவன்,
நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் கிறிஸ்துவுக்கு பிரியமானவன் என்ற எண்ணங்கள் நமக்குள்ளே பலதரப்பட்ட நமக்குள்ளே ஒரு எண்ணம் காணப்படுகிறது. நான் மது அருந்தாமல் இருப்பதினாலே நான் மீட்கப்பட்டவன், நான் கொலை செய்யாமல் இருப்பதினாலே நான் மீட்கப்பட்டவன், நான் விபச்சாரம் செய்யாமல் இருப்பதினாலே நான் மீட்கப்பட்டவன். இந்த 40 நாட்கள் உபவாச நாட்கள் வரும்போது காலையும் மாலை நான் கூடி ஜெபிப்பதினாலே நான் மீட்கப்பட்டவன், நான் கிறிஸ்துவுக்கு உரியவன் என்ற ஒரு சிந்தனை நமக்குள்ளாக இருக்கிறது. எப்படி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே யூதர்கள் இவர்கள் எங்களுக்கு மாத்திரம்தான் சொந்தம் என்று சொந்தம் கொண்டாடி இருந்தார்களோ, அதே மாதிரிதான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே கிறிஸ்தவ இஸ்ரவேலர்கள் நாங்கள் மீட்கப்பட்டவர்கள், நாங்கள் விலை மதிப்பு இல்லாதவர்கள், நாங்கள் உயர்ந்தவர்கள் என்ற சிந்தனை எப்படி இருந்ததோ அதே சிந்தனை தான் இன்றைய நாளிலும் கிறிஸ்தவராக நமக்குள்ளாக இருக்கிறது. ஒரு சில அறம் சார்ந்த காரியங்களை செய்வதனாலே நான் மீட்கப்பட்டவன், மீட்பின் வெளிப்பாடு எனக்கு இருக்கிறது என்ற சிந்தனை நமக்குள்ளாக இருக்கிறது. அது அல்ல. மீட்பு என்பது அது ஆன்மாவை சார்ந்தது மாத்திரமே, அது உடலை சார்ந்தது அல்ல. மீட்பு என்பது நமக்குள்ளாக கொடுக்கப்படுகிற ஆத்மா, ஜீவா ஆத்மா. இந்த ஆத்மா நம்முடைய உடலிருந்து எடுக்கப்பட்ட பிறகு நம்முடைய சரீரம் மண், இது மண்ணோடு மண்ணாக மக்கி போகிறது. அவர் மண்ணை எடுத்து தன்னுடைய ஜீவ ஆத்மாவை ஊதுதலினாலே மனிதன் உயிர் பெற்றான். அப்படி என்றால் இந்த சரீரத்துக்குள்ளாக இருக்கிற இந்த ஆத்மா மீட்பு அடைய வேண்டும். நான் ஆலயம் உலகமாக வருவேன், ஆலய காரியங்களில் முதன்மையாக இருப்பேன், ஆலயத்தில் அநேக காரியங்களை கொடுப்பேன் என்பதனாலோ நாம் மீட்கப்பட்டவர்கள் அல்ல. உங்கள் மத்தியில் நான் இன்று பேசுவதனாலே நான் மீட்கப்பட்டவன் என்று சொல்ல முடியாது. என்னுடைய ஆத்மா சார்ந்த காரியங்களிலே நான் எப்படிப்பட்ட மீட்கப்பட்ட நிலை நான் இருந்தால் மாத்திரமே நாம் மீட்கப்பட்டவர்கள். அந்த மீட்பின் வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும். இல்லை என்றால் நாம் கிறிஸ்தவராக வாழலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க முடியாது. இதை மையமாக வைத்துதான் இந்த நாளை நாம் உறவுகள் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள நான் இருக்கின்றேன். டாக்டர் தியோடர், நீங்கள் யாரும் அறிந்த ஒரு மனிதர். டாக்டர் தியோடர் இவர் 1922 இந்தியாவிலுடைய இந்த எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற வேண்டும் என்ற சிந்தனையோடு தன்னுடைய குழுவாக இணைந்து எவரெஸ்ட் சிகரத்தில் உச்சத்தில் சென்று கொண்டே இருக்கிறார். தன்னுடைய குழுவாக இவர் மேலே எவரெஸ்ட் மேலே ஏறிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு சத்தம் வருகிறது. என்ன சத்தம் என்று மேலே பார்க்கின்றார். அங்கு பெரிய ஒரு பனிப்பாறை உருண்டு வருகிறது. இந்த பனிப்பாறை தன் மேலே விழுந்துவிட்டால் நானும் தன்னுடைய குழுவில் கொண்டும் மறித்து விடுவார்கள் என்பது இவருக்கு தெரியும். ஆகவே இதிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று யோசித்திருக்கும் பொழுது அந்த பனிப்பாறை வேகமாக இவர் மீது இவருடைய குழுவோடு மேலே விழுந்து விட்டது. இவர் கண் முன்பாகவே கீழே விழுந்து கொண்டிருக்கிறார். இவரோடு அந்த குழு உறுப்பினர்கள் இழுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர் ஒரு பகுதியிலே தனியாக விழுந்து விட்டார். முடித்து பார்க்கின்றார், தன்னுடைய குழுவிலே இருக்கிற யாருமே அந்த எவரெஸ்ட் சிகரத்தில் இல்லை. எல்லாரும் உயிரோடு இழுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நானும் இவர் செல்ல வேண்டிய தூரத்தை பார்க்க மேலே இருக்கிறது. ஆனால் இவருக்கு ஒரு சிந்தனை வந்துவிட்டது, நானும் மறித்து விடுவேன். ஏனென்று சொன்னால் அந்த பனி பாறையான உருகி வந்து கொண்டிருக்கிறது. நான் மறிக்க போகிறது நிச்சயம் என்ற சிந்தனையோடு ஒரு இடத்திலிருந்து எந்திரித்து மறு இடத்துக்கு கடந்து செல்வதற்கு அவர் ஆயத்தமாகிறார். ஏனென்றால் என்னுடைய மரணம் நிச்சயம் என்ற பயத்தோடு அந்த இடத்தில் அவர் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது பெண் அங்கி தரிக்கப்பட்ட ஒரு கை அவர் தலைக்கு மேலாக வந்து நிற்கிறது. அவர் தலைக்கு மேலாக அந்த கை அவரை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. அந்த கரங்களை பார்க்கின்றார். அந்த கரங்கள் ஒரு காயப்பட்ட கரமாக இருக்கிறது. அந்த காயப்பட்ட கரத்தை பார்த்த உடனே அந்த இடத்துல முழங்கால் படிக்கிறார், என் ஆண்டவரே, என் மீட்பரே என்று சொன்னார். இந்த ஆண்டவருடைய வெளிப்பாடு எவரெஸ்ட் சிகரத்தில் பெற்றுக்கொண்ட அந்த தியோடர் என்கிற மருத்துவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார், கன்னியாகுமரி பகுதிக்கு வந்தார், நெய்யூர் பகுதிக்கு வந்தார். அங்கு ஒரு மருத்துவமனையை நிறுவினார். உங்கள் அனைவருக்கு நெய்யூர் பகுதியில் இருக்கிற ஒரு மருத்துவமனை எவரெஸ்ட் சிகரத்தில் ஆண்டவருடைய வெளிப்பாடு பெற்ற தியோடர் என்கிற ஒரு மருத்துவரால் உண்டாக்கப்பட்ட ஒரு மருத்துவமனை. ஆண்டவரின் வெளிப்பாடு அந்த நாளில் அவருக்கு ஒரு மீட்பை உண்டானது. அவர் பெற்றுக்கொண்ட அந்த மீட்பு இன்று அநேக மக்களுக்கு உடல் சார்ந்த மீட்பை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மருத்துவமனையாக அந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரை மீட்பை யாரெல்லாம் பெற்றுக்கொண்டார்களோ, ஆண்டவருடைய வெளிப்பாடை எவரெல்லாம் பெற்றுக்கொண்டாரோ அவர்கள் அனைவருமே மற்றவர்கள் மீட்புக்காக உலகிற்கு கடந்து செல்பவர்களாக இருப்பவராக
தான் யோசேப்பின் வழியாக இஸ்ரவேல் தேசத்தை கடந்து சென்ற அந்த சிறு கூட்டமான இஸ்ரவேல் இனம் இப்பொழுது பழுகி பெருகி கொண்டே இருக்கிறது. சிறு கூட்டமாக கடந்து சென்ற இஸ்ரவேல் மக்கள் இப்பொழுது பழுகி பெருகி விட்டார்கள். அங்கே இருக்கிற இந்த பார்வோனுடைய ஆட்சி இவருடைய இனம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆட்பலம் கூறுகிறது, படைபலம் கூறுகிறது என்ற சிந்தனையோடு இவர்களை அழிக்க வேண்டும் என்ற சிந்தனைக்குள்ளாக பார்வோன் வருகிறார். ஆகவே இந்த இஸ்ரவேலை அழிப்பதற்காக அந்த மக்களை கடுமையாக வேலை வாங்க ஆரம்பிக்கிறார். எப்படி வேலை வாங்குகிறார்? செங்கல் சுடுவதிலும், சாந்து செய்வதிலும், வயல் வெளி சார்ந்த பணிகளிலும் இந்த இஸ்ரவேல் மக்களை கடுமையாக ஆளோட்டிகள், அதாவது வேலைக்கு அடிமைகளை வேலை வாங்கும் சம்பளத்து வேலை பார்க்கிற ஒரு அதிகாரி. இவருடைய பணி அடிமைகளை முழுவதுமாக வேலை வாங்கி கொண்டே இருக்க வேண்டும். இந்த அடிமைகளுக்கு அவர் ஒரு நேரம் கூட ரெஸ்ட் கொடுக்க கூடாது. இந்த ஆளோட்டிகள் நிமித்தமாக இந்த இஸ்ரவேலர்கள் இப்பொழுது மிக அதிகமாக மிக நெருக்கத்திற்குள்ளாக இருக்கிறார்கள். இந்த ஆளோட்டிகள், இந்த அதிகாரிகள் இஸ்ரவேல் மக்களை மிக 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 கொடுமையாக சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த வேதனையினால அவருடைய கூக்குரல் இடுகிறார்கள். எங்களை மீட்பதற்கு யாரும் வரமாட்டார்களா? இந்த கூக்குரல் ஆண்டவரை நோக்கி அபயம் இடுகிறார்கள். இந்த ஆளோட்டிகள் நிமித்தமாக உண்டாக்கப்பட்ட அந்த கூக்குரல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, கடவுளுக்கு அது என்ன செய்கிறது? அந்த சத்தம் யெகோவா தேவனுக்கு அது என்ன செய்கிறது? எட்டுகிறது. இங்கு அதே நேரத்திலே மீதியான் தேசம் ஒரு தேசம் இருக்கிறது. அந்த தேசத்தில் ஓரேப் என்கிற ஒரு கண்மலை பர்வதம் இருக்கிறது. அந்த மலை மேலே ஒரு மனிதன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அந்த மனிதன் பெயர் தான் மோசே. இவர் தன்னுடைய மனைவி மற்றும் 2 பிள்ளைகளுடன் சேர்ந்து எகிப்திலே ஒரு மனிதனை கொண்டது நிமித்தமாக அங்கு உள்ள அந்த பார்வோனுக்கு பயந்து மீதியான் தேசமாகி தன்னுடைய மாமனார் தேசத்துக்கு ஓடி வந்து அங்கு தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருக்கிறார். இன்னைக்குள்ள மர்மகமாக ஆடுகளை தான் சாப்பிட்டு, அன்னைக்கு ஆடு மேய்க்கிறது தான் ப்ரொஃபஷனல். இன்னைக்கு என்னையே பேருங்க சார் கேட்டாங்க, தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டாங்க. நான் ஆடு மேய்க்கிறேன், மாமனாரோட ஆடு மேய்க்கிறேன் அப்படின்னா காலகட்டம் மாறுது பார்த்தீங்களா? அன்னைக்கு ஆடு மேய்க்கிறது தான் ப்ரொஃபஷனல். இன்னைக்கு ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு அப்படின்னா தான் ஒரு ப்ரொஃபஷனாக காணப்படுது. என்ன வருமானம்? யாராவது மர்மம் என்னப்பா பண்ணுறான்? என் மர்மம் அப்படிங்கிறா அந்த மாமனார் சொல்லுவாங்களா? சொல்ல விருப்பப்படுவாங்களா? யாரும் நினைச்ச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. யாராச்சும் மர்மனை பற்றி பேச்செடுத்தாலே நான் கேட்காத மாதிரி செஞ்சுருவாங்க, போயிடுவாங்க. ஆனால் அன்னைக்கு அவரு மாமனார் வீட்டுக்கு போய் கொண்டாடி அங்கே உட்கார வச்சு 2 பிள்ளைகளை உட்கார வச்சு ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஜாலியாக ஆடு வச்சுக்கிட்டு அப்படி இருந்திருக்காரு. யாரு? மோசே. நான் இப்படியும் பேசுகிறேன். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு இடங்களிலே அங்கு இருக்கிற முச்செடி பற்றி கொண்டு எரிகிறது. இந்த முச்செடி பற்றி கொண்டு எரிவதை மோசே பார்க்கின்றார். இந்த முச்செடி எதை குறிக்கிறது என்றால் இஸ்ரவேல் மக்களை குறிக்கிறது. முச்செடி என்பது இஸ்ரவேல் மக்களை குறிக்கிறது. முச்செடி எரிகிறது அல்லவா? எப்படி எரிகிறது? அந்த வசனத்தை வாசிங்க. எப்படி இருந்துச்சா? அக்னி ஜுவாலை. வசனங்களை வாசிக்கும் போது பொருள் உணர்ந்து அழுத்தம் கொடுத்து வாசம் என்றால் அது இன்னும் நம்மளோட பேசும். வசனம் அக்னி ஜுவாலை, சும்மா சாதாரண ஒரு தீ இல்லைங்கிறது. அக்னி ஜுவாலை என்றால் நம்ம எதை சொல்லுவோம் என்று நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். ஒரு செடி அக்னி ஜுவாலையாக எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த இஸ்ரவேல் மக்கள் பார்வோனால் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை உணர்ந்ததான் அந்த மலை பகுதியிலே கடவுள் காட்சி அளிக்கிறார் மோசேக்கு. அந்த செடி எப்படி வேகமா அக்னி ஜுவாலையில் எரிந்து கொண்டு இருக்கிறதோ அந்த அளவுக்கு என் இனம் பார்வோனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டு அதை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார். அப்பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன செய்ய சொல்றாங்க? அந்த சத்தம் என்ன செய்ய சொல்லுது? பேசுங்க. என்ன செய்ய சொல்லுது? பாதரட்சைகளை என்னது? ஏன் கலந்து சொன்னாங்க? அது பரிசுத்த பூமியா?
கர்த்தர் வாசம் பண்ணுறாரு. அதான் அது பரிசுத்த பூமியா? என்னோட கேள்வி அதான். அது ஒரு மலை. அவர் நிற்கிற வந்ததுனால அந்த இடம் பரிசுத்த பூமி. இப்போ மோசே வந்ததால அது பரிசுத்த பூமி. ஆண்டவர் வந்ததால பரிசுத்த பூமியா? அப்போ ஆண்டவர் வராத இடம் பரிசுத்த பூமி இல்லையா? அப்போ ஆண்டவர் இல்லாத இடம் பரிசுத்த பூமி இல்லையா? ஆண்டவர் எல்லா இடமும் இருக்கு. அப்போ எல்லா இடமும் பரிசுத்தம் தானே? அப்போ ஏன் திறப்பு போட்டிருந்தாரு? உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி. அவருக்கு தெரியாது. எதுக்காக? ஓ, கல்லு முள்ளு. சரி, உணர்ந்து கொள்ளுங்கள். மிக அருமையாக பதில் சொல்லியிருக்காரு. இந்த அக்னி ஜுவாலை பற்றி எரிகிறது அல்லவா, இதனுடைய ஹீட், இதனுடைய தன்மை, இதனுடைய வேதனையை மோசையும் உணர வேண்டும். அதற்காகத்தான் உன்னுடைய பாதத்தை கலந்து போடு. பாதத்தை கலந்து போட்டாதான் அந்த தீயோட வெறுப்பு நமக்கு தெரியும். தீ எரியும் போது செருப்போட போகுமா? ஒரு கங்கி வந்துன்னா பட்டாசு வெடிக்கும் போதே ஷூ போட்டு போடுறோம், செருப்பு போட்டு போடுறோம்ல. அப்போ அந்த தீ எரியும் போது ஏன் பாதத்தை கலந்து போது? பரிசுத்த பூமிங்கிறது விசுவாச பார்வை. ஆனா இதற்குள்ளாக இறையில் அழுத்தம் என்னவென்றால், என் ஜனம் எவ்வளவு வேதனை படுகிறது என்பதை நீ உணர வேண்டும். அதற்காக தான் அக்னி ஜுவாலை வருகிறேன். இந்த தீயோட வெக்கையை உன் கால் உணர உணர உணர்ந்தான் என் ஜனம் எவ்வளவு வேதனை நீ உணர்வாய். நீ எனக்கு என்று ஆயத்தப்படு. அங்கு என் இனம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு வெளிப்பாட்டை மோசேக்கு அங்கு கடவுள் கொடுக்கிறார். மோசேயோட பணி அந்த மக்களை கொஞ்சம் மீட்டு கொண்டு வர வேண்டும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? இப்போ என்ன நடக்குது? ஆகவே மோசே அந்த இடத்துல என்ன பண்ணுகிறார்? நீர் யார்? எனக்கு நீங்க யாருன்னு தெரியாது. மோசேக்கு முன்புறம் நமக்கு இப்படி வேதங்கள் இருக்கிறது, நமக்கு முன்பாக சாட்சிகள் இருக்கிறார்கள், நமக்கு முன்பாக வேத மனிதர் இருக்கிறார்கள். மோசேயின் காலத்தில் யார் இருந்தார்? யாருமே இல்லை. ஆண்டவர் வார்த்தையாகத்தான் பேசிக் கொண்டிருந்தாரே தவிர எங்கும் காட்சி அளிக்கவில்லை. எந்த நூலிலும் அங்கு கிடையாது. ஆகவே அப்பொழுது மோசே நீர் யார் அப்படின்னு கேட்கிறார். அப்பதான் கடவுள் சொல்கிறார், நான் இருக்கிறவராகவே. ஏன் இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொன்னால், உன்னுடைய மூதாதையரான ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் வாக்கு கொடுத்தேன். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன், ஈசாக்கும் வாக்கு கொடுத்தேன். உன் இனமாகிய என் இனத்தை பாலும் தேனும் ஒழுகிற கானான் தேசத்துக்கு நான் அழைத்து செல்வேன். அப்படி ஒரு வாக்கு கொடுத்தேன் அல்லவா? அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் என் ஜனம் இப்போது அடிமையாக அங்கு இருக்கிறது. அவருடைய கூக்குரல் என்னுடைய சத்தத்துக்கு வந்து இருக்கிறது. அவர்களை மீட்க வேண்டும். அதற்காக நீ ஆயத்தப்படி என்று சொல்லி அந்த மோசேயை அந்த இடத்துல அந்த காலத்தில் அவர் உருவாக்குகிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்ல. நீ போய் சொல். நீ பார்வோனை பார்த்து நீ பேசும் பொழுது நீ போய் சொல், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி என்று சொல்கிறார். ஏன் மோசே அந்த தயக்கம் காட்ட வேண்டும்? எதுக்கு மறுபடியுமாக அந்த மோசே அந்த தயக்கம் காட்ட வேண்டும்? எத்தனை மக்கள் அங்கே இருந்திருப்பாங்க? தோராயமா புருஷர்கள் 6 லட்சம் பேர். உள்ள போனது மொத்தம் எத்தனை பேர்? முதல்ல உள்ள போனது யோசேப்பு. யோசேப்புடைய போனது யோசேப்போட உடன் வந்த சகோதரர்கள். அவங்க இப்ப எத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க? எத்தனை பேர்? புருஷர் மட்டும் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? யார் யாருமே நீங்க கொஸ்டினா கேட்டுறாங்க அப்படிங்கிறோம். நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட 32 லட்சம் மக்கள் இஸ்ரேலுக்கு அங்கே இருக்கிறார்கள். எத்தனை லட்சம்? ஒரு மியான்மர் மாநிலம், ஒரு மிசோரம் மாநிலம், வடகிழக்கு மாநிலம், ஒரு மாநிலம் பற்றி இருந்தது அல்லவா? என்ன மாநிலம் அது? மணிப்பூர் மாநிலத்தோட மக்கள் தொகை கிட்டத்தட்ட 32 லட்சம். இந்த 32 லட்சம் மக்களை மீட்பதற்காக தான் ஒரு சேனாதிபதியாக மோசே அங்கு உருவாக்கப்படுகிறார். இவ்வளோ பெரிய மக்களை என்னால் மீட்க முடியுமா? அதற்காக தான் ஒரு தயக்கம் மோசே. நம்ம சபையில் எத்தனை பேர் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒரு கிளாஸ்ல ஒரு 60 பேர் வந்து 60 பேரும் பார்க்குற மாடு டீச்சர் எத்தனை பேர் ஆசிரியர்கள் இருக்கிறீங்க? டீச்சர்ஸ் ரைட். ஒரு 30 டீச்சர்ஸ் 30 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எங்கே எப்படி இருக்கும்? 60 பேர் 120 பேர் அவ்வளோதான். ஆஃபீஸ் எடுத்துரும். வீட்டுக்கு வரும்போது எல்லாம் தனித்தனியாக கலந்தா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நூலாகி தான் நம்ம உட்கார்ந்துருப்போம். ஒரு 60 பேரை மேய்க்கிறதுக்கு அவ்வளோ கடினம் என்றால் கிட்டத்தட்ட 32 லட்சம் மக்களை மீட்டு வழிநடத்த வேண்டும் என்ற
உன்னுடைய நாமம் என்ன? நான் என்ன போய் சொல்ல முடியும்? இது எல்லாவற்றையும் அங்கு உருவாக்குகிறார். அந்த தளம் உருவாக்குகிறது. மீட்பின் வெளிப்பாடு, இந்த மக்களை மீட்க வேண்டும் சொல்லி அங்கு மோசேயை கடவுள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அந்த மக்களின் கூக்குரல் ஒரு மீட்பது வழியாக ஒரு மேய்ப்பனை அங்கு உருவாக்குகிறது. மோசே அந்த இடத்துல என்ன செய்கிறார்? மீட்பராக என்ன செய்கிறார்? அங்கு காணப்படுகிறார். அவர் சொன்னபடியாக அவர் ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறார், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ இதே இடத்துல வந்து எனக்காக ஆலயம் கட்டுவ, இதே இடத்துல வந்து எனக்காக என்ன செய்வ, ஆராதனை பண்ணுவ, இதுவே நான் உங்களுக்கு கொடுக்கிற அடையாளம் பெற கூட கொஞ்சம் அவருக்கு என்ன செய்யறாரு? பூஸ்டப் பண்ணி என்ன செய்யறாரு? மோசே அனுப்புறாரு. கிறிஸ்துவுக்கு பிரியமானவரே, முதல் பாயிண்ட் நான் சொல்கிறேன், கூக்குரல் வழியாக மீட்பு. கூக்குரல் வழியாக மீட்பு. இஸ்ரேல் மக்களின் கூக்குரல் மோசே என்கிற நபர் வழியாக மீட்பை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது. இன்றைக்கு இஸ்ரேல் மக்களின் கூக்குரல் போலதான் இந்திய தேசத்திலே நாம் வாழ்கின்ற சமுதாயத்தில் அநேக மக்கள் கூக்குரலோடு இருக்கிறார்கள். அநேக மக்கள் மணிப்பூர் மாநில மக்களுடைய கூக்குரல் எந்த அரசாங்கத்திற்கும் எட்டவில்லை. மணிப்பூர் மக்களுடைய கூக்குரல் எந்த அரசாங்கத்திற்கும் எட்டவில்லை. நாம் வாழ்கிற தமிழ்நாட்டிலே ஏழை எளியவர்களின் கூக்குரல் அரசாங்கத்திற்கு எட்டவில்லை. உயர் ஸ்தானங்களில் இருக்கிற உயர் அதிகாரியின் கூக்குரல் எளிதாக இருக்கிறது. ஒரு நடிகருடைய அந்த சினிமாவுக்கு ஒரு பார்க்க சென்ற ஒரு பெண் இறந்து விட்டார்கள். அந்த நடிகருக்கு சிறைச்சாலையில் போட்டார். அந்த நடிகரை பார்க்கிறதுக்கு ஓடோடி அத்தனை பேரும் வருகிறார்கள். அவர் பெரிய ஒரு தியாகி யாருமே கிடையாது. அவருடைய கூக்குரல் எளிமையாக அனைவருக்கும் எட்டுகிறது. ஆனால் இதே நாட்டிலே இந்திய மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக, அடிமட்டத்தில் இருக்கிற மக்களுக்காக, எளியவர்களுக்காக அனைவரும் பாடுபட்டிருக்கிற அநேகருடைய கூக்குரல் யாருடைய கண்களுக்கும் எட்டவில்லை, யாருடைய செவிகளுக்கும் அது போகவில்லை. நம்முடைய இதே கூக்குரல் தான் அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் பயணம் செய்து வாருங்கள். அங்கு ஒரு மனிதர் வருகிறார். இவர் பவுல் என்ன செய்கிறார்? நித்திரை பண்ணி கொண்டே இருக்கிறார். அப்பொழுது ஒரு மக்கதோனியாக இந்த திருச்சபையை சார்ந்த ஒரு பகுதியை சார்ந்த ஒரு நபர் வருகிறார். ஐயா, எங்க ஊருக்கு வாங்க எங்க சொல்லி செய்கிறார். அவரை அழைக்கிறார். இந்த மனிதனுடைய கூக்குரல் எப்படிப்பட்ட கூக்குரலா இருந்தது? ஏன் பவுலிடம் அவர் வர வேண்டும்? பவுலும் சீலாவும் சேர்ந்து ஐரோப்பாவில் உள்ள பல பகுதிகளிலே ஆண்டவரை நற்செய்தி அறிவித்துக் கொண்டு வருகிறார்கள். இப்படி நற்செய்தி அறிவித்துக் கொண்ட பிற்பாடு அவர்கள் ஆசியா பக்கமாக கடந்து வருகிறார்கள். ஆசியா பக்கமாக கடந்து வருகிற போது ஆவியானவர் அங்க தடை பண்ணுகிறார். உனக்கு இங்க வேலை இல்லை, உனக்கு நான் வேற இடத்துல வேலை வச்சிருக்கிறேன், நீ இங்கே வராத அப்படின்னு சொல்லி அவர்கள் துரோவாங்கிற பட்டணத்துல அது ஒரு துறைமுக பட்டம், அது ஒரு கடற்கரை பட்டணம். அந்த பட்டணத்தில் அவர்கள் நிதிரை செய்து கொண்டிருக்கும் போதுதான் ஒரு மனிதன் அந்த நாளிலே அவளுக்கு தரிசனமாக வருகிறார். அந்த தரிசனமாகிற அந்த மனிதன் சொல்கிறார், நீர் எங்கள் ஊருக்கு என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும் என்று செய்கிறார், அழைக்கிறார். அந்த தரிசனத்தை பெற்று, அந்த கூக்குரல் மனிதனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்ட இந்த பவுல் மறுநாள் தன்னுடைய சகாக்களோடு அந்த சீலாவோடு இணைந்து தீமோத்தேயுவோடு இணைந்து அவருடைய மக்கதோனியா பகுதிக்கு என்ன செய்கிறார்? கடந்து செய்கிறார். எதற்கு கடந்து செய்கிறார்? நற்செய்தியை அறிவிப்பதற்காக. நற்செய்தியாக அங்கு இருக்கிற மக்கள் மீட்பு பெற வேண்டும். அதற்காக பவுல் அந்த இடத்தை என்ன செய்கிறார்? கடந்து செல்கிறார். இங்கு அந்த மக்கதோனியா தேசத்திலே ஆவிக்குரிய உதவி தேவைப்படுகிறது. அங்கு நற்செய்தி தேவைப்படுகிறது. அங்கும் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் உதவி தேவைப்படுகிறது. அந்த மக்கதோனியா பகுதியில இதுவரை யாருக்குமே நற்செய்தி அறிவிக்கப்படவே இல்லை. தங்கள் தேசத்துக்கு சீக்கிரமாக வந்து சுவிசேஷம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் பவுலிடம் என்ன செய்கிறார்? வேண்டுகிறார். நல்லா கவனிச்சிருங்க. பவுலிடம் அவர் நீங்க எங்க தேசத்துக்கு வந்து உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்கவில்லை. நீங்க எங்களுடைய மக்கதோனியா மக்களுக்காக ஜெபம் செய்யுங்க என்று அவர் செய்கிறார், கேட்கவில்லை. நீங்கள் எங்கள் பகுதிக்கு வந்து நற்செய்தி அறிவிக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்று அறிவிக்கிற காரணம் என்னவென்றால், இந்த மக்கதோனியா பகுதியானது மகா அலெக்சாண்டர் வாழ்ந்த காலத்திலே மிகவும் பெரிய ஒரு துறைமுக கடற்கரை பட்டணமாக இருந்தது. ஆனால் அந்த மகா அலெக்சாண்டர் காலத்திலே இந்த மக்கதோனியா பட்டணத்துடைய பெயர் மிகவும் பெயர் பெற்று இருந்தது. ஆனால் அந்த அலெக்சாண்டர் காலத்துக்கு பிற்பாடு இந்த பட்டணமானது புகழ் குறைய ஆரம்பித்தது. இப்பொழுது ரோமர்கள் என்ன செய்தார்கள்? ஐரோப்பா பகுதியை போர் செய்து வரும்பொழுது இந்த மக்கதோனியா பகுதியை சார்ந்தவர்கள் ரோமர்களை எதிர்த்து போரிட்டு
முன்பாக அநேக பகுதிகள் கூறப்பட்டிருக்கும். அந்த பகுதியெல்லாம் எங்கே இருக்கிறதால் இது எல்லாமே ஐரோப்பா பட்டணமாக இருந்தாலுமே அந்த பவுலும் சீலாவும் முதலாவது சென்ற அந்த பட்டணத்தில் இருந்தவர்கள் கிரேக்கர்கள். கிரேக்கர்கள் ஒரு புறஜாதியார். புறஜாதி மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த இந்த பவுல் இப்பொழுது எங்கு சென்று ஆசியாவுக்கு வர வேண்டும். ஆனால் ஆசியாவுக்கு ஆகியம் வரவிடவில்லை. தெளிவாக இதுவரை சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடமாகிய ரோமர்கள் இருக்கிற ஒரு புதிய பகுதிக்கு ஆண்டவர் அழைத்து செல்கிறார். அல்லேலூயா. இதுவரை யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லையோ அந்த இடத்துக்கு ஆண்டவர் இப்பொழுது தூய ஆவியானவர் அழைத்து செல்கிறார். ஊழியத்திற்காக நாம் பல திட்டங்களை மேற்கொள்ளலாம். நீங்க நன்றாக நினைத்து கொள்ளுங்கள், ஊழியத்தை திட்டம் கடவுளுடையதாக இருந்தாலும் அதை வழிநடத்துவது ஆவியானவருடையது. அதை வழிநடத்தக்கூடியது அது ஆவியானவருடையது. இங்கு பவுலுடைய சிந்தனையும் செயல்பாடும் இந்த பகுதி செல்ல வேண்டும். ஆனால் ஆவியானவர் தெளிவான ஒரு திட்டம் வைத்திருந்தார். மக்கதோனியா என்கிற ரோமர்கள் வாழ்கிற அந்த பகுதியிலே உன்னுடைய சுவிசேஷம் ஒரு நற்செய்தி தேவை. ஆகவே நீ அங்கு கடந்து செல்ல வேண்டும் சொல்லி அந்த நாள் ஒரு தீர்க்க தரிசனத்தை அந்த தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்ட பவுல் மறுநாளே மக்கதோனியா பகுதிக்கு கடந்து செல்கிறார். நற்செய்தியை செய்கிறார், அறிவிக்கிறார். நற்செய்தி பணி கடவுளால் தீர்மானிக்கப்பட்டது, தூய ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறது. இன்றும் கூட நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்திய தேசத்தில் ஏராளமான மக்களுக்கு ஆத்தும ரட்சிப்பும் தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட மக்களுக்கு உத்தரவாதத்தோடு உண்மையாக பணி செய்வதற்கு ஆட்கள் தேவை. இந்திய தேசத்திலே வட மாநிலங்களில் வடகிழக்கு மாநிலங்களிலே அநேக மக்கள் இன்னும் கூக்குரலோடு தான் இருக்கிறார்கள். இந்த கூக்குரல்களை பெற்றுக்கொண்டு இந்த கூக்குரலின் வழியாக மீட்பை பெற்றுக்கொள்வதற்கு, தரிசனத்தோடு பணி செய்வதற்கு, தரிசனமாக பணி ஊழியம் செய்வதற்கும் ஆட்கள் தேவைப்படுகிறது. இப்படிப்பட்ட மக்கள் கூக்குரலோடு இருப்பவர்களுக்காக நாம் என்ன செய்ய இருக்கின்றோம்? திருச்சபையாக குடும்பமாக நாம் அவர்களுக்கு என்ன விதமான மீட்பை வழங்க இருக்கின்றோம்? பவுல் நற்செய்தி வழியாக அந்த மக்களுக்கு, ரோம மக்கள் இருந்த அந்த மக்களுடைய பகுதியில் மீட்பின் செய்தியை அளித்தார். ஆகவே அந்த மக்கள் பவுல் வழியாக நற்செய்தி பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவர் மாறினார்கள். இன்றைய நாளிலே நாம் வடகிழக்கு மாநிலங்களுக்கோ வட பிராந்தியங்களுக்கும் நான் செல்ல வேண்டும் நான் சொல்லவில்லை. நாம் அருகில் இருக்கிற ஆண்டவரை பற்றி அறியாத மக்கள் அநேகர் உண்டு. நமக்கு இல்லங்களில் அருகில் உண்டு, நாம் வேலை செய்கிற பணித்தலங்களில் உண்டு, நம்மளுடைய உறவினர்களிலும் ஆண்டவரை பற்றி அறியாதவர்கள் உண்டு. அவர்களுக்கு நாம் எந்த மாதிரி ஒரு வாழ்வு மூலமாக நம்முடைய வாழ்வு நற்செய்தியாக இருக்கிறது, அவர்களுக்கு நற்செய்தி சொல்ல முடியவில்லை என்றால் நம்மளுடைய வாழ்வே நற்செய்தியாக மாற வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்வு நற்செய்தியாக மாற வேண்டும் என்றால் அந்த மக்கள் ஆண்டவரை எளிமையாக அறிந்து கொள்வார்கள். ஆனால் அவர்கள் இதுவரை நமக்கு அருகாமையில் உள்ளவர்களோ, நம்மளுக்கு எதிர்ப்புறம் உள்ளவர்களோ, நம்ம வீட்டுக்கு மேலே உள்ளவர்களோ, நமக்கு வடப்புறம் உள்ளவர்களோ ஆண்டவரை இதுவரை அறியவில்லை என்றால் நம்முடைய வாழ்வும் நற்செய்தியாக மாறினால் மாத்திரமே எளிமையாக அவர்களை ஆண்டவரிடம் வழிநடத்த முடியும். மாறாக உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், உங்களுக்காக எங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், உங்களுக்காக எங்கள் ஊழியர்கள் ஜெபம் பண்ணுவார். நீங்கள் எத்தனை பேருக்கு லெட்டர் எழுதினாலும் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் என்று சொன்னாலும் அவர்கள் சரின்னு சொல்வார்கள், வாழ்வும் மாறாது, வாழ்வும் மாறாது. என்னுடைய அருகில் இருப்பவர்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய வாழ்வு மாற வேண்டும், நம்முடைய வாழ்வு நற்செய்தியாக மாற வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமாய் இன்னைக்கு நம்முடைய வீட்டுக்கு அருகில் இருக்கிற மக்களுடைய கூக்குரலை நாம் சுமந்து செல்வதாக, அவருடைய கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிற மீட்பராக கடவுள் நம்ம என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். இதே நிலையோடு தான் இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகைக்கு எருசலேம் தேவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை கேட்ட கிரேக்கர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆகவே இவரை காண வேண்டும் என்ற ஆவல் மிக அதிகமாக இருக்கிறது. அந்த ஆவலோடு அவர்கள் இயேசு கிறிஸ்துடைய சீடரிடம் வந்து நாங்கள் அவரை பார்க்க வேண்டும் ஐயா, எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. இந்த கிரேக்கர்களின் கூக்குரலை கேட்ட இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் மூலமாக எப்படி இந்த உலகத்துக்கு மீட்பு வருகிறது என்பதை 3வது பகுதியில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கிரேக்கர்கள் இப்பொழுது அவரை பார்க்க ஆசைப்படுகிறார்கள். தன்னுடைய சிலுவை மரணத்தின் வழியாக மீட்பை இயேசு அவர்களுக்கு கொடுக்க இருக்கின்றார். இயேசு அவர்களுக்கு சொல்கிறார், என்னுடைய மரணத்தின் வழியாக தான், என்னுடைய சிலுவை மரணத்தின் வழியாக தான் புறஜாதியார் அநேகர்
எந்த புறஜாதியார்? தன்னை மாற்ற வந்த கிரேக்கர்களிடம் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மரணத்துடைய சொல்கிறார், நான் சிலுவிலே உயர்த்தப்படும் பொழுது என்னை பற்றி அறிந்து கொள்கிற இந்த புறஜாதியார் என்னை இரட்சகராக என்ன செய்வார்கள்? மீட்பராக ஏற்றுக்கொள்வார்கள். இவர்கள் என்னை மீட்பராக ஏற்றுக்கொள்வதனாலே என்னை அனுப்பின என் பிதா என்ன செய்வார்? மகிமைப்படுவார். இந்த புறஜாதியார் ஏற்றுக்கொள்வதனால் மாத்திரமல்ல, இது மாத்திரமல்ல, என்னை ஏற்றுக்கொண்ட என்னுடைய விசுவாசிகள் என்னுடைய சிலுவை மரணத்தை வழியாக அவர்கள் பலனடைவார்கள், விசுவாசத்தில் பலனடைவார்கள். அதன் நிமித்தமாக என்னை அனுப்பின என் பிதா என்ன செய்வார்கள்? மகிமைப்படுவார் என்கிற ஒரு காரியத்தை அந்த இடத்தை அந்த சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதை காட்டிலும் இந்த சீடர்களுக்கு இன்னும் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக எளிமையாக கோதுமை மணி மூலமாக அவருக்கு சொல்லுகிறார். நீ ஒரு கோதுமை மணியானது கனி கொடுக்க வேண்டும் என்றால் அந்த நல்ல விதை நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். நிலத்தில் விழுந்து செத்தால்தான் அது மறுபடியும் கனி கொடுக்க முடியும். ஆகவே தான் சொல்கிறார், சீடராய் தன்னுடைய சீடருக்கு சொல்கிறார், நீங்கள் உலகத்தை மீட்க வேண்டும் என்று சொன்னார். மீட்பின் வெளிப்பாடுகள் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்காக எதையும் இழப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நான் என்கிற காரியம் நம்ம மண்ணுக்குள்ளே விழுந்து செத்தால் மாத்திரமே, நாங்கள் எங்களால் என்கிற அந்த ஆணவம் போன்ற காரியங்கள் மண்ணில் விழுந்து செத்தால் மாத்திரமே கிறிஸ்துவுக்காக கனி கொடுக்க முடியும், ஒளி கொடுக்க முடியும். அப்படிதான் மீட்பின் சாயலை நாம் பெற்றுக்கொண்டு மக்களை மீட்க முடியும் என்ற காரியங்களை அங்கே கற்றுக் கொடுக்கிறார். கோதுமை மணி எப்பொழுது விதைக்கப்படுகிறதோ நாமும் கிறிஸ்துவுக்காக கனி கொடுக்க வேண்டும் என்றால் விதையாக நாம் சாக வேண்டும். விதையாக சாக வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் இழப்பதற்கு நாம் ஆயுதமாக, என்னுடைய பணம், பதவி, பெருமை, புகழ் இவை எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக இழப்பதற்கு நாம் ஆயுதமாக. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய சீடர்கள் கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் இலக்கிற்கு ஆயுதமாக இருந்தார்கள், ஆயத்தமானார்கள், ஆயத்தப்பட்டார்கள். ஆகவே தான் அவர் இந்த நாள் இதுவரை அவர்கள் சீடரை பற்றி படித்துக் கொண்டே இருக்கின்றோம். திருச்சபையாக கிறிஸ்துவுக்காக நாம் எதை இலக்க ஆயுதமாக இருக்கிறோம்? கூக்குரல் வழியாக மீட்பு கிடைக்கிறது, தரிசனத்தின் வழியாக மீட்பு கிடைக்கிறது, சிலுவை மரணத்தின் வழியாக மீட்பு கிடைக்கிறது. நாம் மீட்பை பெற்றுக் கொண்டோம். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல கூடி வந்திருப்போம் என்றால் ஏதோ ஒரு மிஸ்டரிக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு. இந்த மக்கள் மீட்பு பெற வேண்டும், இந்த மக்கள் மீட்பு பெற்று திருச்சபையிலே என்னை ஆராதிக்க வேண்டும், நானே கர்த்தர் என்பதை அவன் உணர்ந்து கொண்டு அவருடைய வாழ்வு உரிய வாழ்வாக மாற வேண்டும் என்ற சிந்தனையோடு ஏதோ ஒரு மிஸ்டரி கொடுக்கப்பட்ட அந்த திருவெளிப்பாடு இன்றைக்கு உங்களையும் என்னையும் இந்த இடத்தில் அழைத்து கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அவர் வழியாக பெற்றுள்ள மீட்பை நாம், அந்த மீட்பை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாம் எத்தனை பேர் மீட்பு அடைவதற்கு உடன் பங்காளியாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்? இதுதான் இன்றைய நாளுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தி. மற்றவர்கள் மீட்பு பெறுவதற்காக கிறிஸ்தவனாகிய நான் எந்த நிலையில் என்னை நான் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறேன்? என்னுடைய செயல்பாடு கிறிஸ்துவுக்காக நான் இதுவரை எதை செய்திருக்கிறேன்? அருகில் இருக்கிற மக்கள் வேதனையோடு கூக்குரலோடு இருக்கும் பொழுது கிறிஸ்துவாகிய நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? அந்த மக்களின் அந்த மக்களை மீட்பதற்காக நான் எந்த விதமான தரிசனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? இந்த மக்கள் மீட்பு பெற வேண்டுவதற்காக நான் எதை இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன்? எதுவுமே நம்ம செய்யலை. நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எதையும் இழக்க மாட்டேன், நானாகத்தான் இருப்பேன் என்று சொன்னான். நாம் கோதுமை மணியாக அல்ல, பதராகத்தான் இருக்கும். பதரை என்ன செய்வார்கள்? உங்களுக்கு பதராகத்தான். ஆண்டவர் உங்களையும் என்னையும் கோதுமை மணியாக தான் மாற்ற ஆசைப்படுகிறார். கோதுமை மணியாக நாம் மாறும்பொழுது மாத்திரமே சிலுவை மரணத்தின் வழியாக மீட்பு யூதர்களுக்கு மாத்திரமல்ல, அது எல்லா மக்களுக்கும் உண்டான மீட்பு என்பதை கிரேக்கர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், சீடர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சிலுவை மரணத்தின் வழியாக மீட்பு இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தார். அந்த மீட்பை பெற்றுக்கொண்ட நாம் பாடுபடும் மக்களின் கூக்குரலாக நீங்களும் நானும் மாற வேண்டும். ஆண்டவரின் ஒளி புகாத இடங்களுக்கு, ஆண்டவரின் ஒளியை பெற்றுக்கொள்ளாத நபர்களுக்கு கடவுளின் தரிசனத்தை நிறைவேற்றுவதாகும். கிறிஸ்துவுக்காக எதையும் இழப்பவர்களாக நாம் மாறும்போதுதான் கோதுமை மணியாகவும் கடவுளின் திருவெளிப்பாட்டை நிறைவேற்றுவதாகவும் மீட்பை மற்றவர்களுக்கு அறிவிப்பவர்களாகவும் நாம் மாற முடியும். இல்லை என்றால் நாம் கோதுமை மணி அல்ல, பதராகத்தான் நாம் இருப்போம்.
ஆண்டவர் தாமே இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.